ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம இந்த அழகான ரோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 கலரில் நூல், ட்ரிம்மர், நீடில், அப்புறம் 2.5 mm உள்ள ஒரு ஹூக். இப்போ நாம் 8வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். நார்மலாக எப்பவும் போடுற ஸ்லிப் ஸ்டிச் கிடையாது இது. அந்த செயினில் இருக்கிற 2 லூப்பையும் நம்ம எடுக்க போகிறோம். பின்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு யான் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு லூப்பு, செகண்ட் லூப், இந்த 2 லூப்பையும் எடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்குது. இந்த 2 லூப்பையும் எடுத்ததுக்கப்புறம் அதை யான் அவுட் பண்ணி புல் பண்ணி எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரோம். இப்போ நமக்கு ஒரு ஹோல் கிடச்சிருச்சு. இதேமாரி தான் அடுத்து ஒரு 3 செயின் ஸ்டிச்சு, ஒரு 3 செயின் ஸ்டிச் கேப்பில் 1 2 3 4வது செயினில் நம்ம ஏற்கனவே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதில் கிளியராக இதே மாதிரி தான் போடணும். போட்டு லாக் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இதை மொத்தமாக நம்ம செஞ்சு முடிக்கும்போது ஒரு 10 ஹோல்ஸ் கிடைக்கும். அந்த 10 ஹோல்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெட்டல்ஸ் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே பேசிக்கலாக நம்ம படித்தோம்ல, சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் ட்ரிபிள் க்ரோஷே, இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நாம் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிச்சஸோட டெக்னிக்கெலாம் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி பிடிக்கணும், ஹேண்டில் பண்ணணும், எப்படி த்ரெட்டை நம்ம எவ்வளோ லூஸ் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம 10 ஹோல் செஞ்சு எடுத்துட்டோம். ஃபஸ்ட் ஹோலில் ஒரு சிங்கிள் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4 டபுள் க்ரோஷே, 1 2 3 4, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, திரும்ப ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு இந்த பெட்டல் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பெட்டலும் இதே ஃபார்மேஷனில் தான் பண்ண போகிறோம். இதேமாரி 8 பெட்டல் வரைக்கும் நம்ம பண்ணணும். மீதி இருக்க 2 ஹோலும் பெட்டலுக்கு கிடையாது, லீஃப்க்கு. இந்த பெட்டலுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, 2வது டபுள் க்ரோஷே, 2, இப்போ 3வது, அடுத்து 4வது. இதில் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு இந்த இதில் 8 பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இப்போ 8 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம லீஃப்க்கு க்ரீன் கலர் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த எல்லோவோட க்ரீனை ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்ருக்க அந்த லூப் வழியாக இன்னொரு நூல் எடுத்து அதை ஸ்லிப் நாட் போட்டு இந்த யானோட நம்ம டைட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடணும். அதில் அந்த பேலன்ஸ் நிற்கும்ல, மீதி நிற்கிற அந்த நூல் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஹைட் பண்ணிக்கணும். அதை ஸ்டிச் பண்ணும்போதே ஹைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வராது, ஆனால் தேவை வராது. இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 ட்ரிபிள் க்ரோஷே, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இது 2வது,
2 ட்ரிபிள் க்ரோஷே. இதுக்கப்புறமா 3 செயின் போடணும். போட்டுட்டு இந்த 3 செயினையும் இந்த ட்ரிபிள் க்ரோஷே ஃபினிஷ் ஆகிற இடத்துல இருக்கிற இந்த 2 லூப் வழியாக எடுத்து அதை ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் லீஃபோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ திரும்பவும் நம்ம 2 ட்ரிபிள் க்ரோஷே கொடுக்க போகிறோம். அந்த நூலை வந்து பேலன்ஸ் இருக்கிற நூலை ஹைட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அது உள்ளே ஹைட் ஆகும். இல்லைன்னா திரும்ப நம்ம அதை ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அது நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற யானை கூட அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து செய்யணும். அதுக்கப்புறமா ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிடலாம். இதே ப்ராசஸ் தான் அடுத்த இதுக்கும் பண்ணுறோம். பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் நூலை லாங்காக விட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம அதை கரெக்டாக ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதிக்கு. இப்போ நாம் இதை அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோல் பண்ணும்போது தான் அந்த ரோஸோட அழகு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே வச்சு அது இதாகிடும்ல, பிரிஞ்சு போயிடும்ல. அதனால தான் அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக விட சொன்னேன். அதில் வந்து நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பண்ணிடலாம். ஏன்னா அது ரோல் பண்ணும்போது வர அந்த அழகே நம்மளை இன்னும் என்கரேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வச்சிடும். அழகாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் நிற்கிற ஒரு எல்லோ நூலையும் இந்த இழுக்கும்போது வரதில் இந்த எல்லோ நூலையும் இந்த க்ரீன் நூலையும் போட்டு நாட் பண்ணி பேலன்ஸ் நூலை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணுமோ அதில் தாராளமாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அழகான ரோஸ் ரெடி. சாரிங்க, கொஞ்சம் சளி பிடிச்சி தொண்டை அடைச்சிக்கிச்சு. அதனால தான் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. இப்போது இந்த பூ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.